ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே ஃபாலோ யோலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுங்களே. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நேற்று வளகாப்பு பண்ணியிருந்தாங்க 2 பேருக்கும். அப்படிதான் அவன் சொன்னா, வளகாப்பு பண்ணின மாதிரி இருக்கு பாருன்னு ஒரே கொஞ்சிட்டு இருந்தா. ஸோ அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பிக்கல்ஸும் கனா வினோதும் சேவ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த இதில் இருக்கும்போது சாண்ட்ரா எப்பயும் போல ஏதோ துக்க வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும்போது இது முன்னாடி டெத்துக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தது பார்வதி. அதான் உண்மை. விஜேஸ் வீக்கெண்ட்ல ஆரி ஓகே பேபின்னு கேட்காம இந்த அம்மா கொஞ்சம் தலையில தட்டினா நல்லா இருக்கும். யாருமே இல்லாத போதும் பெருக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தது சாண்ட்ரா. அப்புறமா வந்து பார்வதி மட்டும் இவங்களோட எல்லாம் ஜெல் ஆயிட்டு நைட்ல அந்த பாட்டு, ஏன்னா பக்கத்துல இவர் இருக்கல கமருதி, இந்த மாவாலதான் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா ஓப்பனா நேஷனல் டிவில எதையுமே. இந்த மாதிரி பாரு எப்படி படுத்துட்டு இருக்கு பாருங்க. அவங்க எல்லாம் வந்து அங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க, இது அங்க சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில வந்து நீட்டா அது மாதிரி சொல்ல போனோன்னு அது மாதிரியே படுத்து தூங்கிட்டு இருந்தது வெளியில சாண்ட்ரா. அதுக்கப்புறம் வந்து பார்வதி கூட வச்சு சுபிக்ஷா பக்கத்துல நின்று சுபிக்ஷாவை வெட்டி விட்டாங்க. இதே வந்து நிக்குதுன்னு எஃப்ஜே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சுபிக்ஷா வந்து எல்லா சீசனையும் பார்த்ததுனால, எல்லா பிக் பாஸ் எல்லாத்தையும் பார்த்ததுனால இந்த வின்னானவங்க எல்லாம் எல்லாரும் வந்து எல்லாரும் கூட ஆரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி திருத்திவிக்காரங்க வந்து பக்கத்துல நிப்பாங்கல்ல, எந்த பிரச்சனை ஆனாலும் அப்படி அந்த மாதிரி மனசுல யாரோ மாயை ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரி தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க. அப்படி இப்படி போய் நின்னுட்டே இருந்தாங்க. ஓட்டிங் லிஸ்ட்ல ஆதிரே தான் லாஸ்ட்ல இருக்காங்க எப்பயும் போல. பண்ண செய்கை அப்படி இப்ப மட்டும் சைலண்டா இருந்துட்டாங்கன்னா இப்போ ஒரு ஃபேக்கா ஒரு கேரக்டர் அவங்க காமிக்கிறாங்க, ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நான் இதுதானே. சோ அதே மாதிரி கானா வினோத் வந்து பாட சொல்லி கொடுக்கறதும், சபரி வந்து அரோராவோட ரொம்ப கியூட்டா இருக்கு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரே பாட்டுங்க. இந்த சுபிக்ஷாவால தொல்லை தாங்க முடியல. உண்மையிலே கேஸ் போட்டது எதுக்குன்னா சாண்ட்ராவும் அதான் சொல்லுது, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்குது அது பாடுறன்ற பேர்ல. ஓரளவுக்கு ஓகே, ஓவரா பண்ண அனாயிங்கா இருக்கும்ல, எல்லாருக்குமே அங்க உள்ள அனாயிங்கா தான் இருக்கு. இதுல வந்து சைக்கோ சாண்ட்ரா ஒரு சில விஷயங்கள் பண்ணுச்சு. என்ன பாத்தீங்கன்னா விக்ரம் பிக்கல்ஸை பத்தி நிறைய பின்னாடி பேக் பைட் பண்ணிட்டே இருந்தது அமித் கிட்ட உட்கார வச்சுட்டு. அதே மாதிரி அப்பப்போ உடம்பு சரியில்லை சொல்லி தூங்க வேற செய்யுது. அதையுமே வந்து விக்ரம் பிக்கல்ஸும் கனியும் பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமான்ட்டு. அது தவிர பிரஜன் பத்தி ஒரு விஷயம் சொல்லிச்சு. பிரஜனும் திவ்யாவும் வந்து அன்னைக்கு நைட் அந்த நெக்லஸ் டாஸ்க்ல வந்து முடிச்சுட்டே இருந்தாங்க. அப்ப விக்ரம் பிக்கல்ஸ் என்ன பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சாரு, ரொம்ப வேற மாதிரி ஆக்வர்டா. அதாவது இவங்க 2 பேரை பார்த்து 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசினே இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சாரு. அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் அசாசினேஷனை விக்ரம் பிக்கல்ஸை பத்தி அமித் கிட்ட சொல்லுது. அமித் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அப்படி கிடையாதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டார் அந்த விஷயத்த. சோ இதை மனசுல வச்சிருந்தா திவ்யா மேல ஃபுல் அதாவது சைக்கோ சாண்ட்ரா தான் நான் சொன்னேன் சந்தேக பிராணி. அந்த மாதிரி ஒரு சந்தேகத்துல பிரஜனும் திவ்யாவையும் வச்சு இது வந்து இதுவா கற்பனை பண்ணினதை வச்சுதான் இந்த அளவுக்கு இந்த நெகட்டிவ் ரியாக்ஷன் எல்லாம் உள்ள கொடுத்துட்டு இருக்கு. அப்புறம் கமருதீன் வந்து மைக் போடலன்னு சொல்லி டாஸ்க் இல்ல எல்லாரும் பத்தியும் புகழ்ந்து சொல்லி இது ஒரு உள்ள பக்கம். ஐயோ இந்த பார்வதி வந்து ட்ரெஸ்ஸும் சரியில்லை, ஆடுறதும் சரியில்லை, நல்லது பத்தி சொல்லு அப்படின்னு எல்லாரும் பத்தி சொல்லும்போது பார்வதி கிட்ட போய் என்ன தெரியுமா, அதுக்கு வந்து அமித்தும் சாண்ட்ராவும் தான் சாட்சி. ஆனா அவங்களுக்கு பிடிக்கவும் இது செய்யுது, பட் என்ன பண்ண முடியும் தலையத்துன்னு பாத்துட்டு இருந்தாங்க கொஞ்சிக்கின்னு. சீக்கிரம் நீ ஒரு குழந்தை குணம், சீக்கிரமா உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திருப்பி கொஞ்சம். ஆனா நைட் எல்லாம் வந்து இவனோட பேச மாட்டேன்லாம் சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தது பார்வதி. நாங்களாம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்ட்டு. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி யார் சொல்றதுன்னு விவசாயமா போயிடுச்சுங்க இப்பெல்லாம். கமருதீனாவது ஓப்பனா வந்து நான் ஃபேக் கண்டென்ட் தான் பண்றேன்னு சொல்லிட்டு அமித் கிட்ட வந்து செட் ஆகாது இந்த கேரக்டர்லாம் சொல்லியா பேசலாம். ஆனா இது பின்னாடி சாண்ட்ரா கூட கமருதீனை பத்தி அவ்வளவு கேவலமா பேசுது. எனக்கு தெரியும் அவன் நடிக்கிறான், ஆனா என் லவ் வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரிலாம் சீனை போட்டுட்டு எங்க ஃபேமிலி எல்லாம் தெரிஞ்சா அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு சீனை போட்டுட்டு இருந்தது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.